இங்கே தெளிவாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், கிறிஸ்து ஆண்டவர் பூமியில் நடத்திய போராட்டத்தில் நான் இருக்கிறேன் என்பதால் அவருடன் பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை. சிலர் நினைக்கிறாங்க, நீ என் அருகில் வரவில்லை, ஜெபிக்கவில்லை என்று. என்னுடன் பேசவில்லை. அது என்னவென்றால், நீ உன் வேலையில கவனம் செலுத்துகிறாய் என்றல்லவா அவர் உன்னை பற்றி சொல்கிறார். பிரசுரங்கள் கொடுக்கிறேன், சுபவார்த்தை சொல்லுகிறேன், அதை விட்டுடு பாப்பா. நீ சுபவார்த்தை சொல்றது அல்ல, நீ நாட்கள் முழுவதும் அரை மணி நேரம் கூட என்னுடன் பேசவில்லை, அதாவது உன்னுடன் பேசவே இல்லை. முதலில் உன்னை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? பார்த்தீர்களா? இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் மிகவும் மோசமாக மனமுடைந்து போவார்கள். தேவனுடைய சன்னிதானத்திலே, அவருடைய பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த பிரசன்னத்திலே அவருடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட்டவர்களும் அவருடைய கட்டளைகளை மீறினவர்களும் தங்கள் இருதயங்களில் பாவத்தை வளர்த்தவர்களும் மிகவும் ஆழமாக தாங்க முடியாத அளவிற்கு மனம் உடைந்து போவார்கள். அவர்களுடைய ஆத்துமாக்கள் பெரும் வேதனையையும் துக்கத்தையும் குற்ற உணர்வையும் அனுபவிக்கும். ஏனெனில் அவர்களுடைய செயல்களின் விளைவுகளையும் தேவனுடைய மகிமையையும் அவருடைய அன்பையும் அதே சமயம் அவருடைய நியாய தீர்ப்பையும் அவர்கள் முழுமையாக உணர்ந்து கொள்வார்கள். இந்த மனமுடைவு என்பது வெறும் வருத்தம் மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான ஆன்மீக நொறுங்குதலாகும். இது அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எழும் ஒரு பெரும் துயரமாகும்.